நமஸ்காரம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலை சிறகு டிவியான லோகத்தில் பொற்காலம் என்று ஒன்று உண்டெங்கில் 90s வாழ்ந்த வாழ்க்கை தானே. அதனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோதான் எனக்கு மலையாளம் தெரியும், அதனால் விட்டுடலாம். ஏன் இந்த மலையாளத்தில் வந்து பாக்யராஜ் சார் ஒரு படம் நடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த 7 நாட்கள் எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம். அதை ஏன் பேசணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி கண்டென்ட் அதுதான். அதாவது 90களில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை, அதை ரொம்ப பிரதிபலிக்கிறது. அதாவது அதனுடைய 90களில் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இப்போயும் நம்ம வந்து பார்க்கணுன்னா வந்து திரைப்படங்கள் மூலமாக பார்க்கலாம் இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து கண்டென்ட்டே அதுதான். ஸோ 90களில் மக்கள் ரசித்த திரைப்படங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடித்த திரைப்படங்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களை 90க்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, முதலாவதாக பதில் சொல்வதற்காக ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு அண்ணா இருக்கார். சொல்ல முடியலன்னா சரி, ஹேண்ட்ஸமாக ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். சொல்லுங்கண்ணா, 90களில் நீங்கள் ரசித்த திரைப்படங்கள் ஏதாவது? நிறைய படம் இருக்கு. 90ல் பாஷா மலரும் நினைவுகளில் ஃபஸ்ட்டாக சொல்ல போனால் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பாஷா படம். நீங்கள் பாஷா பார்க்கும்போது என்ன 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 5 வயசு 6 வயசு தெரியாது. நம்மளும் அந்த மாதிரி அந்த காக்கி சட்டையெல்லாம் போட்டு அந்த ஸ்டைல் பண்ணி ஆட்டோக்காரன் பாட்டெல்லாம் கிடையாது, ஆட்டோ டிரைவராகவே மாறின தருணங்கள் நிறைய இருக்குது. ஒன்லி இப்போதைக்கு நம்ம தளபதி ஃபேனு. ஆனால் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் எப்போவுமே எவர்கிரீன் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தானே, எல்லாருக்குமே அது இருக்குமில்ல. பாஷா, அப்புறம் டைட்டானிக் படம், படையப்பா. டைட்டானிக்லாம் வந்து சொல்லுங்கண்ணே, டைட்டானிக் பார்க்கும்போது அந்த காலத்தில் நீங்கள் டைட்டானிக் எப்படி வீட்டில் உட்காந்து பார்த்தீங்க? இல்லை வீட்டில் இல்லை, வெளியில போய் பார்த்தா அப்படிதான் பார்க்க முடியும். வெளியே லவ் படங்கிறனால அதில் இருக்கிற ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் யாருக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாது இல்லையா. அது வந்தாலே அவங்க வந்து ஆனால் அதை விட்டு ஆனால் உண்மையுமே படம் வந்து ஒரு செம்ம ஃபீல் இல்லை. ஆமாம், இங்கிலீஷ் படத்தை ஃபீல் பண்ணி பார்த்த ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அந்த டைமில் நம்மக்கிட்ட விசிஆர் இருக்கும். அந்த சில ஹிடன் சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிளிப் மாற்றிருப்பாங்க, இல்லை ஓடுவாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் நிறைய படங்கள் இருக்குது. நிறைய படையப்பா படமெல்லாம் மறக்க முடியாமல். எந்த அளவுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற நூற்றாண்டில் நீங்கள் 90s லைஃப்பை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? நிறைய இருக்குங்க. நம்மலாம் அந்த காலத்தில் ரொம்ப கிரிக்கெட் வெறிகள் நாங்கள்லாம். அந்த காலத்துல ஃபோன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு டைமிங், அந்த ஜெயம் ரவி அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான். காலையில் 7 மணிக்கே போய் சாயந்தரம் 6 மணி 8 மணியே வீட்டுக்கு வரைக்கும் லேட்டாகி அடி வாங்கணும். ஒன்றுமே இருக்காது, சோறு தண்ணி கூட இருக்காது. ஒரு கிரிக்கெட்டு இப்படி தான் இருப்போம். இப்போ பண்ணோன்னா நிறைய பேர் கிரவுண்ட்லேயே ஆளை காணும். எல்லாருமே ஃபோனு கைமாக விளையாண்டு முடிச்சுட்டு இருக்காங்க. மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணால் கூட வர மாட்டேங்கிறானுங்க. இருந்தாலும் அப்படி விளையாண்டுருக்கோம். ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சூப்பர். ஓகே சார், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90கள் 80களில் நீங்கள் ரொம்ப ரசித்த திரைப்படம் ஏதாவது உங்களுக்கு இப்போ நினைவு இருக்கா? இப்பயும் உங்களுக்கு மனதுக்கு மிக நெருக்கமான திரைப்படம்? நிறைய இருக்கு. கமலஹாசன் படம் சொல்லலாம், சலங்கை ஒளி, அப்புறம் நாயகன், அப்புறம் ரஜினிகாந்த். வந்து நாயகன் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ என்ன ஏஜ் சார்? எனக்கு அப்போ அரௌண்ட் 20. ஸோ அந்த பீரியடில் நாயகன் பார்க்குறப்போ பயங்கர வெறியாக இருந்திருக்கு இல்லைங்க? ரொம்ப அது ஒரு ஃப்ரீயே ஒரு வாரம் ஓடிட்டு இருந்தது மண்டைக்குள்ள. ஓடிட்டு. ஆமாம், சூப்பர் சார். நாயகன்லாம் அப்படி நடிக்க முடியாத எல்லாம் இருந்தது. அதே மாதிரி ரஜினிகாந்த் நல்லா பண்ணார். சிவாஜி கணேசன் நல்லா பண்ணியிருப்பார். சிவாஜி மாதிரி வேர்ல்டுலேயே எந்த ஆக்டர் இருக்க மாட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர். அது அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அதில் நான் சக்கரவர்த்தியடா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தில், பராசக்தின் படத்தில், அவர் வந்து பசிக்கு அந்த முறுக்கு ஒருத்தட்ட வாங்கி சாப்பிடுவார். இந்த பணம் இருக்காது. அந்த படத்தில் அந்த முறுக்கு வெறும் 5 மாதிரி வருவார். அவர் வந்து சொல்லுவார், ஏப்பா உன் கை நல்லா ஓடுமா அப்படிம்பார். அதாவது கை ராசி இருக்காங்க இருக்கு. அவர் முறுக்கு சாப்பிட்டு சிவாஜி சொல்லுவார், ஃபஸ்ட்டு படம் அப்படிம்பார், கை ஓடாது கால் தான் ஓடும்பார். அதெல்லாம் உன்னிப்பாக பார்க்கணும். அப்புறம் தூங்குறவனை எழுப்பிவிட்டோன்னே போலீஸ்கார கேட்பான், என்ன முழிக்கிறம்மா? அப்புறம் தூங்குறவனை எழுப்பா முழிக்கிறா அப்படின்னு. தூங்குறவனை எழுப்புனா அப்புறம் முழிக்காம என்ன பண்ணுவான்? சூப்பர் சார், அழகாக சொன்னீங்க. நீங்கள் அனுபவிச்ச சந்தோஷம் இப்போ அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது, இப்போ இருக்கிறது நீங்கள் இப்போ இழந்தது. இப்போ இழந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது அன்றைக்கெல்லாம் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனோம்னா ஒரு உள்ளே போனால் நம்மளே உரிமையாக போவோம். என்ன மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு போய் என்ன சாப்பிட்றதுக்கு கேட்போம். இன்றைக்கி ஒருத்தர் பார்க்கும்போது என்னதுன்னா, இவனு பார்த்தா நமக்கு 10 ரூபா செலவாகுமோ, மிஷின் லைஃப் மாதிரி. வரக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு கேட்குற காலத்தில். ஆமாம்,
எனக்கு வேலையே இருக்காது, நான் கிளம்புறேன், நீ எப்போ வந்தீங்க? ஆனால் ஆனால் பரவாயில்ல அப்படிமா. அந்த காலத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது ஒரு சுகம் இல்லை சார். ஆனால் இப்போல்லாம் கல்யாணம் நல்ல விஷயம், கெட்ட விஷயம் இருந்தாலும் சரி 10 நாள் தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட 10 நாளாவது இருப்பாங்க. இப்போலாம் போனதும் தெரியும். மினிமம் 5 நாளாவது இருப்பாங்க. சூப்பர் சார். மாமா மச்சின் அண்ணன் தம்பி முறையெல்லாம் விட்டு கொடுக்கும்போது பேசும்போது அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குது. நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது தெருவில் வந்து கெத்தைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சார்? கெத்தை, அதாவது பேப்பர் ஏறும். பேப்பர் கல்லில் கட்டி சுற்றி ஏறும், ராக்கெட் மாதிரி வரும், அது பேர் கெத்தைன்னு சொல்லுவோம். கெத்தை. ஆமாம். அப்புறம் பம்பர் விளையாடுவோம், பம்பரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கோழிக்குட்டு விளையாடுவோம். அது ஸ்கூல் விட்டு வந்து பைக் எடுத்து தூக்கி போட்டு ரோட்டுக்கு வந்துடும். அன்றைக்கி ரோட்டில் இருக்க தண்ணி தான் குடித்தோம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க தானே சார்? எப்போ இந்த செல்ஃபோன், அந்த ஃபோன்லேயே உட்காந்துருக்காங்க. இந்த ப்ரெஷர் குக்கரு, இந்த டிவி சிஃப்டி, செல்ஃபோனு இதெல்லாம் வந்தனே ஜனங்களுக்கு வியாதி நிறைய வந்துச்சு. சூப்பர் சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். சொல்லுங்கள் மேம், நீங்கள் வந்து 90களில் 80களில் நீங்கள் ரொம்ப ரசித்த மனதுக்கு நெருக்கமான திரைப்படம்னா எதை சொல்லுவீங்க? மௌனராகம், மௌனராகம், புன்னகை மன்னன். புன்னகை மன்னன் எல்லாம் காதல் திரைப்படங்களாக இருக்குது. நீங்கள் வந்து காதல் திருமணமா? அப்போ அந்த டைம் நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ் இல்லையா? அப்போ அந்த காலேஜ் டேஸ் இல்லைங்களா? கார்த்தி எல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ கிரேஸாக இருந்தீங்க கார்த்தி மேலாம். நவரச நாயகன் கார்த்திக் இருந்தது, அந்த ஏஜில் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த யூத் அந்த ஸ்டேஜில் ஒரு கிரேஸ் இருந்தது. மோகன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சூப்பர் மோகன். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு, மஞ்ச சாயம் பூசின ஒரு கயிறு, அவ்வளோதான். அப்புறம் கார்த்திக். சூப்பர். ஸோ மௌனராகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. சூப்பரான படம் மேம், அது உண்மையாலுமே சூப்பர் மேம். அண்ட் இப்போ 90களில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அழகான வாழ்க்கை, இப்போ அதை வாழ முடியாமல் நீங்கள் மிஸ் பண்ணுறதுனா எதை சொல்லுவீங்க? மிஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த வில்லேஜில் போவோம் நாங்கள் ஊருக்கு வெக்கேஷன் விடும்போது. அப்போ வெளியே விளையாடுவோம். அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, நேச்சரை ரொம்ப கேம் விளையாடுவீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன கேம்? ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். ஹைட் அண்ட் சீக்னா மேம் மறந்து போச்சே, நானும் விளையாண்டுருக்கேன். ஒளிஞ்சுக்கிறது, ஒளிஞ்சு விளையாடுறது. அப்புறம் இந்த கொத்தாங்கல் விளையாடுவோம், கேரம்ஸு, செஸ்ஸு, அந்த மாதிரி கேம்ஸு. அப்புறம் இப்போ வந்து இந்த இப்போ இருக்கிறப்ப ரொம்ப மிஸ் பண்ணி நொண்டி விளையாடு. அதெல்லாம் வேற லெவல் கேம் இல்லை மேம். நீங்கள் எல்லா கட்டமும் தாண்டிடுவீங்களா நொண்டியில்? தான் தாண்டிடுவேன் அந்த 8th ஸ்டேஜ். சூப்பர் மேம், சூப்பர் மேம், சூப்பர். மேடம் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள், நீங்கள் 90களில் ரொம்ப ருசித்து பார்த்த திரைப்படங்கள், க்ளோஸ் டு ஹார்ட்னா எந்த படம்? அஜித் படம் ரொம்ப பிடிக்கும். ஆசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசை, சுப்பலட்சுமி, அஜித். ஆமாம் சார், ஆசை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அந்த பாட்டு கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் சார். பாட்டு மீனம்மா. மீனம்மா சாங் கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் சார், அஜித் இப்போ வரைக்கும் அஜித் சார். ஆமாம் சார். சூப்பருங்க. ஓகே மேம், இப்போ என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 90களில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து அனுபவித்த ஒரு வாழ்க்கை, அதை என்னால் இப்போ வாழ முடியாது, என் தலைமுறையும் வாழ முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எது? நாங்கள் சின்ன வயசுல இருந்து நிறைய மண்ணெல்லாம் விளையாடி இருக்கோம், கபடி விளையாடி இருக்கோம். அப்படி விளையாண்டுருக்கீங்களா? கபடிலாம் விளையாடி இருக்கோம். கபடிலாம் விளையாடி இருக்கோம். இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் என்ஜாய் பண்ணுறதுலாம் கிடையாது, நான் பார்க்குறதும் கிடையாது. ஆமாம், இப்போ எல்லாருமே ஃபோன் தான். டெம்பிள் ரன், பப்ஜி, அதெல்லாம் ரொம்ப இழக்கிறீங்க இல்லையா? சூப்பர் மேம், ரொம்ப அழகாக பேசுறீங்க, நன்றி. 90களில் நீங்கள் ரசித்த உங்கள் மனதுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா, நினைவில் இருக்கா? காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை தளபதி ஃபேனுங்களா? சூப்பர் மேம், காதலுக்கு மரியாதைலாம் தரமான திரைப்படம் இல்லைங்களா? ஆமாங்க. சூப்பர். நீங்கள் உங்களுக்கு? நம்மளுக்கு மேடி தான் ஆல்வேஸ். அலைப்பாயுதே மின்னலே. அலைப்பாயுதே மின்னலே, சாக்லேட் பாய். மின்னலே கௌதம் மேனனுடைய முதல் திரைப்படம் இல்லைங்களா? எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனீங்க? 90s நம்ம வந்து அந்த டீனேஜ் ஏஜில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து காதலுக்கு மரியாதை ஆகட்டும், இல்லை மேடி க்ரஷ், அலைப்பாயுதையில் ஃபஸ்ட்டு சீனில் அவரை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ளாட் ஆனவங்க அவரோட ஸ்மைலில். ஆமாம் மேம். ஓகே மேம், 90களில் நீங்கள் வாழ்ந்த ஒரு அழகான வாழ்க்கை, அதை இப்போ என்னால் வாழவும் முடியல, என் தலைமுறைக்கு கொடுக்கவும் முடியாது அப்படின்னா நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? வித்தவுட் மொபைல்ஸ். அடிச்சாங்க ஒரே வார்த்தை, கச்சலாம் பேசல. வித்தவுட் மொபைலில் வாழ்ந்ததான் ஒரு சுகமான வாழ்க்கை இல்லைங்களா? சரி, ஓகே. நீங்கள் வந்து என்னென்ன கேம் எல்லாம் விளாண்டது ஞாபகம் இருக்குது? அந்த சின்ன வீடியோ கேம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இப்போ 175 rupees. அந்த வீடியோ ரிங்க கொண்டு போய் மாட்ட வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் அது வர்ற வரைக்கும் நம்மளால சாப்பிட முடியாது. சூப்பர். நீங்கள் என்னென்ன கேம் எல்லாம் விளாண்டுருக்கீங்க? வெளியே போய் நம்ம வந்து அதெல்லாம் நிறைய இருக்குது. சின்ன வயசுலேயே குண்டு விட்டுருக்கேன், சீட்டு கட்டு போட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கேன், டயர் ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி என் பசங்க அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, அது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நிறைய வேலை பண்ணியிருக்கேன், பேக்லேயே அடித்ததெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள். மரம் ஏறி இருக்கேன், மரம்லாம் ஏறுவேன், கொய்யா மரம்லாம் ஏறுவேன். அதெல்லாம் நிறைய எல்லா வேலையும் பண்ணுவேன். அதெல்லாம் சைக்கிளில் அந்த குரங்கு படல் ஓட்டுறது, அப்போ அந்த நம்மளுக்கு இந்த சைக்கிள் இப்போ இருக்க லேடி பேர்ட்லாம் இல்லை, அந்த பெரிய சைக்கிளில் உள்ளே விட்டு ஓட்டுறது அதெல்லாமே. ஆமாம் ஆமாம்.
குரங்கு படம்லாம் இந்த மாதிரிலாம் நிறையா ஃபன்னெல்லாம் நடந்திருக்கேன். ஆனால் இப்போ அது உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நினைவூட்டுறீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அதாவது மொபைலில் விளையாடாதீங்க, வேறு ஏதாவது கேம் விளையாடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? இல்லை மேக்ஸிமம் குழந்தைங்களும் வந்து ஃபுல்லாக மொபைல் ஃபோன் டிவி இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளும் அவங்கள அலோவ் பண்ணுறதில்ல, வெளியே போய் விளையாடுன்னு குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இப்போ நைபர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்பி அவங்க இருக்காங்க, அக்கா இருக்காங்க, போய் விளையாடுங்க, மாமா இருக்காங்க பார்த்துக்காங்க. இப்போ நம்மனால வந்து நம்ம ஓன் ரிலேஷன் ஆகட்டும் இல்லை நெய்பர்ஸ் ஆகட்டும் யாரையும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. சூப்பர் மேம். அதாவது இப்போ எல்லா குழந்தைங்க மேலே திணிக்காமல் அவங்க நம்ம தான் அனுப்புறது இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இது யாருமே சொல்லல. சூப்பராக பேசுனீங்க, ரொம்ப அழகாக நான் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 90களில் நீங்கள் ரொம்ப ரசித்த திரைப்படங்கள், உங்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படங்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? அஞ்சலி, ரோஜா, டக்குன்னு எதுவும் வர மாட்டேங்குது. மணிரத்னம் சார் ரொம்ப மணிரத்னம் ரொம்ப பிடிக்கும். அஞ்சலி வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். சைல்டுஹுட் மெமரிஸை கொண்டு வரும். அந்த மாதிரி அப்பயே எடுத்துட்டாரு, குழந்தைகளை வச்சு படம் எடுக்கிறதா எடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி மூவிஸ்லாம் கண்டிப்பாக வராது. இப்போவும் அந்த படம் பார்த்தா குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறது, குழந்தைங்க சேர்ந்து அப்பார்ட்மெண்ட்டில் விளையாண்டது, அதெல்லாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டதெல்லாம் ஞாபகம். சூப்பர் மேம். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் 90களில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அழகான வாழ்க்கையை இப்போ என்னால் வாழ முடியல, இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுங்கள்? கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும். ஆனால் டாம் அண்ட் ஜெரி, ஸ்கூபி டூபிடோ, பாப்பாய் ஷோ போட்டு பார்த்துட்டா சார் என்ன நினைப்பாரு? அதை நாங்கள் பார்ப்போம். என் குழந்தைக்கு நான் டாம் அண்ட் ஜெரி ஆமாம். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு தே வாட்ச் கோகோ மெலன், ரைம்ஸ், லூலு கிட்ஸ் சம்திங் லைக் தட். பட் எங்களுக்கு அது பிடிக்கும். டாம் அண்ட் ஜெரிலாம் எவர் கிரீன், அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் பார்த்தா அவ்வளோ சிரிப்பு வரும். அதுவுமே சைல்டுஹுட் மெமரிஸை நமக்கு ஞாபகப்படுத்தும். சூப்பர் மேம். என்னதான் வந்து இன்னைக்கு மாடர்னாக மாறிட்டாலும் நம்மளாம் ஒரு ராவான 90s கிட்ஸ். கண்டிப்பாக 90s கிட்ஸ். ரொம்ப அழகாக பேசுறீங்க. இன்னைக்கும் இப்படி வந்து பார்த்தா அந்த பலூனை பிடிச்சி விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. வேற வழியில் என் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஆமாம் சார். வணக்கம். வணக்கம் தான். சொல்லுங்கள். இன்னைக்கு கேள்வி என்னன்னா 90களில் நீங்கள் ரொம்ப ரசித்த மனசுக்கு பிடித்த திரைப்படம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பூவே உனக்கு அதான் தலை. சாரு வாரியா? அடாடாடா. என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த படம்? தளபதியோட படம். அப்புறம் வேற என்னங்க சொல்றது? நீங்கள் தளபதி வெறியர்? இல்லை அப்படி இல்லை. ஆரம்ப காலத்தில் தளபதியை பிடிக்கும், இப்போ தலையை பிடிக்குது. அப்படியா? அவ்வளோதான். என்ன கணக்கு இது? எந்த இடத்துல இது வந்து டர்ன் ஆச்சுங்க? டர்னிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல? ஏன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தன்னம்பிக்கை. அவர் தளபதி வந்து இப்போ வேற ரூட், அப்படியே அவர் சூப்பர் ஸ்டார் ரூட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கிறாரு. இடையில கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவரையும் ஓகே தான் அவரோடது. சூப்பர். அதுலேருந்து மாறிட்டீங்க. ஓகே சரி. ஓகே. அந்த பூவே உனக்கு படம் பார்க்கும்போது என்னென்னலாம் ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அழுதுருக்கீங்களா? சின்ன வயசு இல்லைங்க அப்போல்லாம் அழுது? இல்லைங்க, அழுகெல்லாம் இல்லைங்க. ஜாலியாக நான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தீங்க? ஆமாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். என் பூவே உனக்காக அப்பவே கிரிஞ்சு பண்ணியிருக்காரு. அப்பயே உங்களுக்கு திருப்பி வந்துச்சு? ஆமாங்க. என்னங்க லவ் ஃபெயிலியர் ஆனப்போ? இல்லைங்க, அந்த படத்தை அப்போ தான் காதல் பூக்கும், பூக்காதுன்ட்டு பேக் தூக்கிட்டு மாட்டிட்டு போகும். இல்லை நான் அப்போவே கவுண்டர் கொடுத்துட்டேன். என்னன்னா செல்லோ டேப் எடுத்து ஒட்டி வச்சு பாருங்க அப்படின்னு. அதைத்தான் இன்னைக்கு வாரிசு படத்தில் அவர் திருப்பி சொல்லியிருக்காரு. இவர் அப்பயே கிரிஞ்சு பண்ணி விட்டுருக்காங்க. பூக்கே கிட்ஸ் தான் பண்ணி விட்டுருக்காங்க, பூமராக்கி விட்டுருக்காங்க. இல்லைங்க, 90s கிட்ஸ் அதை விட குசும் பிடிச்சவங்க. அவங்களுக்கு தெரியல. அதுதான் தெரியல. 2K கிட்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் 90s எப்போவுமே அது 90s தான். ஆமாங்க. ஓகே. 90ஸில் நீங்கள் வாழ்ந்த ஒரு அழகான வாழ்க்கை என்னால் இப்போ வாழ முடியாது, அதை ரொம்ப இழக்கிறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா எதை சொல்லுவீங்க? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிறதுனா சைக்கிள் எடுப்போம், இல்லைன்னா நடந்து போவோம். இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வண்டியை தூக்கி சுற்றுறோம், காரை தூக்கி சுற்றுறோம். பாருங்க எத்தனை கார் போயிட்டுருக்குன்னு. இப்போவே அது ஒரு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, அப்படியே இது போயிட்டு இருந்துச்சு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபோனை உட்காந்து வச்சுக்கிறோம். சைக்கிள் வந்து ரொம்ப இழக்கிறோம் இல்லைங்களா? சைக்கிள் இழக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நேராக பார்த்து பேசுகிறத விட இந்த செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு இதுதான். மேடம் வணக்கம். 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 ஏன் ஒரு மாதிரிப்பா என்னை பார்த்தா பயமாக இருக்கா? சரி ஓகே. நீங்கள் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 90களில் நீங்கள் ரொம்ப ரசித்த உங்கள் மனதுக்கு நெருக்கமான திரைப்படங்கள்னால் ஏதாவது நினைவு இருக்கிற படம்னா என்ன சொல்லுவீங்க? வாலி, ரித்தம். வாலி வந்து அஜித் முத வில்லனாக நடித்த திரைப்படம். அதை பார்க்கும்போது வந்து அஜித் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு படத்தில்? அப்போதான் எனக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் அது மாறலை. ஆமாம், வாலிக்கு அப்புறம் தான் அஜித் சாரே சொல்லியிருக்காரு
நான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய ரீச்சே கிடைச்சது. அதனால தான் மங்காத்தாலாம் வந்தது. இது இந்த இடத்துல பதிவிட்டுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு மேடம் என்ன திரைப்படங்கள் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான திரைப்படங்கள், மனதுக்கு பிடித்த ஹீரோக்கள், பாடல்கள் அப்படியெல்லாம்? எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். அப்பயே அஜித் தான். சூப்பர் மேடம். ஓகே, சரி, நீங்கள் 90களில் வாழ்ந்த ஒரு அழகான வாழ்க்கை, அதை வந்து என்னால் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதை என் தலைமுறை கூட இனிமேல் வாழ முடியாதுன்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? நான் 90களில் தான் வந்து எனக்கு குழந்தையெல்லாம் வந்தது. அப்போ குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த சைல்டுஹுட் வந்து மெமரிஸ் நல்லா இருக்கு. குழந்தைகளோட குழந்தைகள் வந்து அது 90களில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இழக்கிறாங்கன்னா எதை சொல்லுவீங்க? வெளியே போய் யாரும் விளையாடுறதில்ல, ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நாங்களாம் முன்னாடி லீவ் விட்டால் இப்போ வெளியே போய் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி போய் விளாண்டு அம்மாட்ட மாட்டி அடி வாங்குறது அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. என்ன ஏதாவது சம்பவம் ஞாபகத்தில் இருக்கா? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் விளையாடுறதுக்கு போய் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா வர்றப்போ 2 பேரும் ஐஸ்கிரீமுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வர்றாருன்னு தெரிஞ்சதுமே வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிப்பாங்க. அவங்க பிரதர் சிஸ்டர் 2 பேரும் அந்த மாதிரி இருப்பாங்க. வரக்கு முன்னாடி வரைக்கும் ஐஸ்கிரீம் வேணும்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நினைச்சா கூட அதெல்லாம் பண்ண முடியாது. இப்பெல்லாம் கேட்டிங்கன்னா அண்ணனா தம்பிங்களா? தம்பி கேட்டால் அவர் தானே விட்டு கொடுப்பாரு. இப்போ விட்டு கொடுத்தா தம்பி தானே விட்டு கொடுப்பாரு, அம்மா தான். தம்பி விட்டு கொடுப்பாருன்னா ஒன்று வாங்கி கொடுத்தா அவள் உடனே இப்போ வச்சு சாப்பிடுவா. அவன் வந்து சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இவங்கிட்ட கேட்பேன். இல்லை கேள்வி என்னன்னா விட்டு கொடுக்குறது யாரு? அவன் தான் விட்டு தம்பி தான். பார்த்தீங்களா, ஆண்கள் தாங்க எல்லா டைமும் விட்டு கொடுக்குறாங்க. அதை பதிவு வைக்கணுங்கிறக்காக தான் சொன்னேன். சார் வணக்கம். 90களில் நீங்கள் ரொம்ப ரசித்த உங்கள் மனசுக்கு நெருக்கமான 80, 90களில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள்லாம் எதை சொல்லுங்கள்? சூப்பர் ஸ்டார் படம், கமல் படம். அதில் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா, டபுள் ஆக்டிங். அப்புறம் அதில் இது மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம், அதெல்லாம் ஆண் வாயை பிளந்து பார்த்துட்டு அதெல்லாம் நமக்குலாம் ரொம்ப இப்பெல்லாம் பார்த்தா 1000 குறை சொல்கிறாங்க. அது அவர் பண்ணுறத பார்த்தா செமையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கமலோட படங்க அது பார்த்தா என்னென்ன படம், அவ்வைஷன் மூவி கூட 90s அது வந்து கிளாஸ். கிரேசி மோகன் கமல்ஹாசன் ஜாயின் ஆனாலே வந்து ஒரு தனி. அதுக்கப்புறம் அந்த பீரியடில் பார்த்தா வாழ்வே மாயம் அந்த மாதிரி நிறையா படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். வாழ்வே மாயம் பார்த்தப்பெல்லாம் ஃபீல் பண்ணி ட்ரை பண்ணது அந்த மாதிரி தான் அனுபவம் இருக்குது. ஏன்னா சின்ன வயசு இள வயசு அந்த டைம்லாம் இல்லை அந்த படம்லாம் இப்போ பார்க்கும்போது ஃபீல் பண்ணி இப்போ பார்க்குறப்ப கூட கஷ்டமாக இருக்கு. தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. ஆமாம், இப்போ அந்த இம்பேக்ட் இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி கமல் அண்டு சூப்பர் சார். இப்போ வந்து நீங்கள் 90களில் நீங்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு ரசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை, அதை என்னால் இப்போ வாழவும் முடியாது, என் என்னோட அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கவும் முடியாதுன்னா எதை சொல்லுவீங்க? 90களில் பார்த்தா நாங்கள் வந்து தெருவில் ஓடி ஆடி விளையாண்டுருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 20-25 பேர் ஃபார்ம் ஆகிடுவோம். ஆமாம், ஒரு 11 மணினாலும் வெளியே தான். ஆனால் வந்து அதுக்கு வந்து அலைன் பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? பசங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு எங்களுக்குன்னு இப்போ ஒரு மரம் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதான் அங்கே டியூஷன் இருக்கிறவங்க அதை முடிச்சுட்டு அங்கே வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க, நாங்களாம் அசம்பிள் ஆகிடுவோம். அவ்வளோதான், யாருக்கும் அப்போ ஃபோனு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆமாம், ஒரு 11 மணிக்கு மேலே பேரண்ட்ஸாக வந்து கூடும்போது அப்படியே ஒருத்தங்களாக போவோம். இந்த காலத்தில் வந்து என் பையன்லாம் அப்பார்ட்மெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட கூட விளையாட முடிய மாட்டேது, எல்லோரும் வந்து மொபைலு லேப்டாப்பு அப்படி தான் இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் சின்ன வயசில் வந்து எதாவது விளையாண்டு அப்பா அம்மாட்ட மாட்டி அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? அப்பா அம்மாட்ட மாட்டிங்கன்னா மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாத அனுபவம்னா இப்போ நான் வந்து சிட்டி நான், ஆனால் அம்மாவோட சின்ன வயசு பிறந்ததெல்லாம் சிட்டி தான், ஆனால் அம்மாவோட ஊர் வந்து வில்லேஜ். ஸோ அங்கே போய் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தைகள்லாம் வந்து வில்லேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் நான் என்ஜாய் பண்ணதெல்லாம் வேறு லெவலு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து விவசாயம் பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து மாடு மேய்க்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து என்ன சொல்கிறோம், அன்றைக்கில் கட்ட வண்டி தான் இருக்கும், இன்றைக்கி இருக்கிற ஸோ அந்த மாதிரிலாம். ஆமாம், கண்டிப்பாக ஓட்டியிருக்கேன். பவர் ஸ்டேரிங் அது மாடெல்லாம் வந்து அழகாக திருப்பினா அழகாக திரும்பிங்க இல்லைங்களா? சூப்பர் சார், அழகான அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நான் வழக்கறிஞராக கோவை சிவில் நீதிமன்றத்தில் பணியாற்றி. சூப்பருங்க வழக்கறிஞர். நீங்கள் வந்து 90s கிட்ஸா இல்லை? நான் 90s கிட்ஸ். ராவான 90s கிட்ஸ். ஆமாம். ஓகே, நீங்கள் 90ஸ்ல வந்து ரசித்த ஒரு அழகான ஒரு திரைப்படம், உங்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படம்? சூரியவம்சம் தான். சூரியவம்சம்
இன்னைக்கு கேடிவில போட்டாலும் வேலையை விட்டுட்டு பொங்கல் தீபாவளி அப்படின்னா அந்த படம் தவிர்க்க முடியாமல் வரும். ஆமாங்க. என்ன சீன் ஏதாவது ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப க்ளோஸ். ரொம்ப க்ளோஸ்னா அப்பா சீன் பேசும்போதெல்லாம் அழுதுருவோம்ல. அப்பா சீனுன்றதை தாண்டி அவங்க கலெக்டர்மாவா வந்த பிறகு மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. வேற வழி இல்லாம எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா? பூமராக்கி விட்டாங்க. சரி ஓகேங்க, சூப்பர்ங்க. சரி ஓகே, நீங்கள் 90களில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இப்போ நீங்கள் இழந்ததா எதெல்லாம் பார்க்குறீங்க? 90களில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த வெக்கேஷன் ஹாலிடேஸ் வருது பார்த்தீங்களா? நம்ம இன்றைக்கி பள்ளி நாட்களில் படிக்கும்போது உறவினர்கள் வீட்டுக்கு போனது, அப்புறம் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து தங்கினது, இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நாம் கிரிக்கெட் விளையாண்டது, அப்புறம் நீச்சல் அடித்தது கம்மாலையெல்லாம் போய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய தோட்டங்களுக்குள்ளே போய் இந்த மாங்காய் திருடுறது, நொங்கு இளநீ இதெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு ஓடியாடுறது, மாட்டிக்கிட்ட பிறகு நம்ம அசட்டுத்தனமாக வலிகிறது, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகளுக்கு கிடைக்கவே கிடைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக. அழகாக பேசுகிறீங்க. அவங்களுக்கு இந்த நொங்கு வண்டிலாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வாய்ப்பே இல்லை. நொங்கு 2 கட்டி அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வாய்ப்பே இல்லைங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். சந்திக்கலாம், நன்றி. சொல்லுங்கள் மேம், 90களில் நீங்கள் ரொம்ப ரசித்த உங்கள் மனதுக்கு நெருக்கமான திரைப்படங்கள்லாம் எதெல்லாம் இப்போ நினைவுக்கு இருக்குது? அதான் அந்த சாங் மெல்ல திறந்தது கதவு. மெல்ல திறந்தது கதவு. என்ன பாடல் உங்களுக்கு? வா வெண்ணிலாவே. வா வெண்ணிலா உன்னைத்தானே பாடுவீங்களா? இல்லை அவ்வளோக்கா பாட மாட்டேன். பாடுங்க. அது சும்மா பாடுவேன்னு சொல்கிறவங்க தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. 2 வரி எனக்கு வராதுங்க வாய்ஸ். ஓகே பரவாயில்ல. ஓகே, வேறு ஏதாவது திரைப்படங்கள் ஞாபகம் இருக்கா? எந்த நடிகர்லாம் அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்போ 80ஸ்ல வந்து மோகன் பிடிக்கும். 90களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ருசித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஆனால் அதை இப்போ என்னால் வாழவும் முடியல, என் குழந்தைங்களுக்கு அதை வந்து கொடுக்கவும் முடியல அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? அப்போ வந்து நிறையா எங்கள் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் நிறையா மிங்கிளாகி விளையாடுவோம். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட சரி அந்த யூடியூப்பு அந்த அதில் அவங்க லைஃப் போயிடுது. அவங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸுங்கிறது இல்லவே இல்லைங்க. ஸோ இது மட்டும் ஒரு கேம் அப்படின்னா இதுலேயே விளையாடிடுறாங்க, வீடியோ கேம் அந்த மாதிரி. மோஸ்ட்லி அவங்க ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டீஸே கிடையாது. நீங்கள் உங்கள் காலத்துலலாம் விளாண்டு கை கால் உடச்சுலாம் வந்து அம்மாட்ட அடி வைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. வாங்கியிருக்கேன். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக பேசுனீங்க. நன்றி மேம்.